யமதர்ம கணக்கு கோர்ட்டில் பதிவு பண்ணிக்கப்பா. இந்த கணக்கு இப்போ கோர்ட்டு நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் அனுப்பின்னு கேடுக்கப்பா. ஒரு குளம், ஏரி குளம் இருக்குது. அந்த குளத்துலேருந்து தண்ணி வரும். தண்ணி வருது, நல்லா கணக்கு புரிஞ்சுக்கப்பா. அந்த தண்ணி மடையிலேருந்து திறக்கான். அப்போ அந்த மடையிலேருந்து தண்ணி வெளியே வரையில் ஒரு அரசியல்வாதி உட்காந்துருப்பான். நல்லா கேட்டுக்கோப்பா இந்த கதை. அடுத்து தண்ணி அடுத்தாப்பில் ஒரு மடை அப்படி சைடாக ஒதுக்கி விடுவான். அடுத்து ஒரு வாய்க்காவுக்கு அதில் எவன் உட்காந்துருப்பான்? பினாமி உட்காந்துருப்பான். அடுத்தாப்பில் தண்ணியை விலைக்கு விடையில் கவர்மெண்ட் வேலை பார்க்குறவன் உட்காந்துருப்பான். மூணாச்சியா அடுத்து வேலை பார்க்குறவன் எங்கே உட்காந்துருப்பான்? இவன் கவர்மெண்ட்டு நியமித்த சொக்காரன் உட்காந்துருப்பான். அரசியல்வாதி நியமித்த சொக்காரன் உட்காந்துருப்பான். நாலாவது கணக்கில் மடையை திறந்து விட்ட உடனே அடுத்து மலையை உடைக்கவா ஏரி குளங்களை உடைக்கவாங்கிற அதிகாரி கையெழுத்து போடுவான். அல்லு நல்லா சாப்பிடுவோம், முட்டையும் பேப்பருக்கு. ஐந்தாவது கணக்கில் மொத்தத்திலே இந்த குளம் முங்கி போவோம். அப்போ அந்த தண்ணி வர்ற இடம் எங்கே நிற்கும்? இராது, குளம் இல்லை, முடிஞ்சு வச்சா தின்னுட்டானா கணக்கு. அடுத்து ஆறாவது கணக்கில் மலைகள் இறக்கி தண்ணி வர்ற மலை மொத்தத்திலே அந்த மலை இராது. மலையை உடச்சி தின்னுட்டான். தின்னு விரித்து பூரா என்னையும் பார், என் மோரே பார், அந்தந்த இடத்துல பூரா மலையில் உடச்சி விட்ட பூரா ரோட்டுக்கு கீழே தண்ணி கீழே போகாது. பூமிக்கு உயிர்னா என்ன தெரியுமா? தண்ணி இருந்தால் தான் அதுக்கு உயிர். தண்ணி இல்லைன்னா வெடிப்பு விழும். டப்பு 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 டப்புன்னு வெடிக்கும். வெடித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். இவன் என்னப்பா கூத்தடிச்சு வச்சுருக்கான் பாத்தியா? ஒரு மடையில் தண்ணி வர்ற 6 மடையில் எப்படி நியமித்து வச்சுருக்கான் பாத்தியா? இது இந்த செம்மத்தில் மூளையை திரிச்சு அழிக்க வந்த கேடுகட்ட அரசியல்வாதி முட்டா கூதிமை வங்கலட்டு கூய்மன் தான் கிடக்கான். டெல்லி தமிழ்நாடு ஊடாளப்பட்ட மாநிலத்தில் டெல்லி போட்டாச்சுப்பா. பிரதமர், குடியரசு எல்லாம் கொள்ளையடிச்சு வச்சுருக்கான், கலாண்டு வச்சுருக்கான். பூரா எம்பி பூரா கலாண்டு வச்சுருக்கான். எம்பி கணக்குனா 30 மாநிலத்தில் எம்பி இருப்பான். அவனுக்கு பூரா காலை ரெண்டையும் பிளந்து வச்சுருப்பான். இத்தனை கோடி அங்கே அச்சு அடித்து விட்டவனே இங்கே வந்து பாலாக்குவான். கேடுகட்ட கூய்மனை அவனை படுத்து எழுந்திரிச்சு போகிறதுக்கு என்னடா வேணும்? அம்புட்டும் இப்போ ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஒரு நீதிமன்றம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு ஏதோ கிடக்குன்னு இந்த ஜனநாயக ஓட்டு புளித்து போடுறவன் ஆஹா ஓஹோன்னு போயிட்டான். இப்போ ஒரு 5 வருஷமா நீதிமன்றமா கோர்ட்டாவது மயிராகுதுங்க மொத்தம் இந்த 5 வருஷமா. என்னப்பா புரியுதா இல்லையா? யமதர்மம் கணக்கு கைலாசத்தில் நடந்த கணக்கு. கைலாசத்துலேயே அப்போ எல்லா இடத்துலையும் எப்படி நடந்திருக்கும்? நிலப்பரப்பு ஆண்டவன் பகவான் கொடுத்தா அவன் குடும்பத்தில் ஏறி ஓட்டி கீழே இறக்குதான். அதுகளுக்கு விவசாயம் தான். அதுக்கு தான் சட்டப்பேரவையில் பாட்டு படித்தான் பாத்தியா? மணப்பாறை மாடு கட்டி மாயவரோ ஏறு ஊட்டி வயக்காட்டில் வேலையை வச்சு சாப்பிட்டுக்கோங்கடான்னு கொடுத்துருக்கான். அவன் பாட்டிலே படிச்சிருக்கான். அவன் என்ன படிக்கான் சட்டப்பேரவையில்? ஒரு சட்டப்பேரவை தலைவர் என்ன படிக்கான்? விவசாயத்தை அழிக்காதீங்கடா, கடவுள் அந்த நாக்கை உச்சரித்து கொடுக்காரு. விவசாயத்தை அழிக்காதீங்கடா, கேடுகட்ட குய்மனா கீழே கிழட்டு குய்மனா உட்காந்துருக்காங்கடா அப்படின்னு அந்த பேரவை தலைவர் அவன் எடுத்து கொடுக்கான். மணப்பாறைன்னா என்ன தெரியுமா? மணப்பாறை உள்ள மண் மணலில் விளையும். அதுக்கு அந்த காலத்தில் கடவுள் கொடுத்த அந்த மணப்பாறை கணக்கு. மணப்பாறைன்னா மணலில் விளையும். மணலில் கடலை பயிர் பட்சிகள் விளையக்கூடியது மணப்பாறை. அதான் மணப்பாறை. அந்த மணப்பாறை பேரை வச்சுட்டான். அந்த பேரை வச்ச மணப்பாறை விவசாய மண், மணப்பாறை விவசாய மண். இந்த கேடுகட்ட உரிமை அரசியல்வாதி பார்த்தா மூக்கை தூக்கிட்டு அழிக்கணும், ஓட்டணும். அவன் பொண்டாட்டிக்கு நிறைய அட்டியல் போட்டு அடக்கணுங்க. மேலே 2 பக்கம் இருக்கிறதுக்கு அட்டியல், கீழே நடு வயிற்றில் திங்கிறதுக்கு ஒரு அட்டியல், கீழே ஓட்டி நக்கி போகிறதுக்கும் அட்டியல். பார்த்தா கேடுகட்ட குதிமடுக கால் சத்தியம் அழிச்சு இதாலே அழிச்சு வச்சுருக்கான்ப்பா. பொம்பளை முகத்தில் பார்த்தே அழிச்சு வச்சுருக்கான் கேடுகட்ட உரிமை அரசியல்வாதி. என்னப்பா அதான் கணக்கு. விவசாயங்கிறது என்ன? இப்போ ஒரு அரை ஏக்கரில் மில்லு தொழிற்சாலை போட்டானா அந்த விவசாயம் விளைஞ்சி வர்ற நெல் நவதானியங்கள் 1 வருஷ சாப்பாட்டு பாடு இருக்கும். 1 வருஷத்துக்கு சாப்பாட்டு பாடு ஒரு 500 பேர்த்துக்கு இருக்கும். அப்போ ஒரு அரை ஏக்கர் 1 ஏக்கர் அழிச்சிட்டு பில்டிங் போட்டு போனானா இவனெல்லாம் என்ன செய்யணும்? குண்டிலையும் குடுக்கலையும் மொத்தம் நடுரோட்டில் வச்சு சூடு வைக்க வேண்டாமா? மொத்தம் கம்பியை இராணுவ வானரப்பட பஞ்சுக்கோங்கடா, கம்பி வச்சுக்கோங்கடா. தூக்கி வித்தோட்டமாக விட்டு தின்னுட்டு கழிக்கிதும் குடிச்சிட்டு கழிக்க ஓட்டையில் சொறியிருங்கடா. சத்தியம்டா, கணக்கு போட்டாச்சுடா, யமதர்மம் கணக்கடா.